கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். தொடங்குறது போல இருந்தது, அடுத்ததாக புதிய மாதத்திற்குள்ளாய் கடந்து வந்து விட்டோம். பாருங்களேன், நாட்களும் காலங்களும் சீக்கிரமாய் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக இந்த மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படியாக பிள்ளையுடைய படிப்பின் காரியங்களிலே வேலையின் காரியங்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இந்த மாதத்திலே ஆண்டவரே இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீரே வீட்டின் தலைவராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் எடுத்து நடத்துவீராக. உடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தின் தேவைகள், வேலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே, திருமண காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். கூட இருந்து ஆண்டவரே இந்த மாதத்தின் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து பிள்ளையுடைய சரீரத்தில் எந்த ஒரு பலவீனமோ சுகவீனமோ தாக்காதபடிக்கு அவர்களை இரத்தத்துக்குள்ளாய் பொதிந்து ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக இந்த மாதத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த மாதத்திலும் தெய்வன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டீங்களோ அதையெல்லாம் தேவன் கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளாதவராய் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் அவர் கொடுக்கிறவராக, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக, எதெல்லாம் குறைச்சலாக இருக்கிறதோ அதெல்லாம் நிறைவாக்கப்படும்படியாக, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த நிந்தனைகள் அவமானங்கள் மாற்றப்படும்படியாக தேவன் இந்த மாதத்திலே உங்களோடு கூட இருந்து செயல்படுத்த போகிறார். ஏன்னா தேவன் நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் வழியாக கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்கள் கேட்கிறதை அவர் கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாபேஸ் இங்கே ஒரு குட்டி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை என்ன செய்யணும், பெரிதாக்கணும், உங்களுடைய கரம் என் கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ காரியங்களில் நீ வேதனைப்படுத்தப்பட்டவனாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யாபேசின் ஜெபத்தை கேட்டது போல உன்னுடைய ஜெபத்தை இந்த நாளிலே கேட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த யாபேசுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள், அது நிமித்தமே அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயர் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் எந்த சூழ்நிலையில் இருந்தால், எந்த சூழ்நிலை இந்த குழந்தை பிறந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சகோதரர்கள் மத்தியில் அவனை கனப்பெற்றவனாய் காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதனால் அவன் கனம் பெற்றவனாக இருந்தான்? தேவனுடைய சமூகத்திலே அவன் ஜெபித்தான். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவருடைய ஆசீர்வாதம் பெரிதாய் காணப்பட்டது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் யாபேஸ் அவனுடைய ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு
உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றும்படியாக யாபேசின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். 4 காரியங்களை கேட்கிறார். என்ன சொல்லி கேட்குறான்? நீர் என்னை ஆசீர்வதித்து. முதலாவது அவனுக்கு கேட்குற காரியம், நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா. நீர் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் குட்டி ஜெபம் பண்ணுறான். அதனால தான் சொல்லுவோம், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அங்கே கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், யாபேசின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒவ்வொரு நாளும் கூட நீங்கள் யாபேஸ் ஜெபித்தது போல் நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த நாட்களில் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஏன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டு விட்டு கடந்து செல்லும்போது தேவன் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். நான் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், என்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். நிச்சயமாகவே நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். நீ என் சமூகத்தில் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கேட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருவேன் என்று சொல்லுகிறார். அநேகருடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. அப்படி இல்லை, தேவன்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி கேட்கும்போது தான் ஆண்டவர் அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், அதிசயத்தை விளங்க பண்ண முடியும். ஏன்னா கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனுடைய கரம் அவன் மேலே இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 2வது குறித்து பார்க்கிறோம், என் எல்லையை பெரிதாக்கி. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்களா, நீ வலதுபுறம் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி. நீங்கள் செல்லுகிற பாதைகளிலே உங்களுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும். இன்னும் எங்களுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நான் உன்னை எல்லைகளை விரிவாக்க போகிறேன், நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சூழ்நிலையே இருக்காது. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வீடாக என்ன செஞ்சோம், ஊழியத்தின் காரியத்தின் நிமித்தம் மாற்றிக்கொண்டே கடந்து சென்றோம். ஒரு வருடம் முடியும்னாலே வீட்டை காலி பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் அடுத்த வீட்டில் இருப்போம். இப்படியே போய்கொண்டிருந்தது. ஆண்டவர் நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், ஒரு சொந்த கூடாரத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி. இந்த நாள் எங்களுக்கு சொந்த கூடாரத்தை மாத்திரமல்ல, அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி இருக்கிறாரு. இங்கே பிரகாசபுரத்தில் மட்டும்தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோன்னு இல்லை, நார்த் இந்தியாவில் எங்களுடைய ஊழியத்தின் எல்லைகள் ஆண்டவர் விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இந்த மாவட்டங்களில் எங்களுடைய ஊழியத்தின் பாதைகளை தேவன் எல்லைகளை விரிவாக்கினார். இதனால் உன் குடும்பத்திலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் உன் எல்லைகளை விரிவாக்கப் போகிறார். இந்த நாளிலே உன் ஊழியத்தின் பாதையிலே உன்னுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட போகிறது. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கும்போது தேவன் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லைகளை அவர் விரிவாக்குகிறவராக இருக்கிறார். எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் பார்த்தீங்கன்னா, முதலாவது நாங்கள் 3 பேராக கூடி தான் ஊழியத்தின் பாதையிலே முதலாவது நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாட்கள் கடந்தது. ஆண்டவர் சொன்னார், உன் ஊழியத்தின் பாதையை நான் விஸ்தாரமாக்கப் போகிறேன் என்று சொல்லி. அப்படி நினைத்து பார்க்கும்போது எங்களுக்கு யாருமே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் பிரகாசபுரத்தில் இருக்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம். ஆண்டவர் எங்களுடைய எல்லைகளை விரிவாக்க ஆரம்பித்தார். இங்கேருந்து மிஷினரிகளை உருவாக்கி நாங்கள் என்ன செஞ்சோம், நார்த் இந்தியா பகுதிகளுக்கு அனுப்பினோம். வட மாநிலங்களிலே எங்களுடைய ஊழியங்களை செய்வதற்கு தேவன் வாசல்களை திறந்து கொடுத்தார். எங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை தேவன் விரிவாக்கினார். அந்த இடங்களிலெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி தெரியாத ஆதிவாசி மக்கள் மத்தியில், புத்திஸ்ட் மத்தியில், கோண்ட், யாதவ் இந்த ஜனங்கள் மத்தியில் நம்முடைய ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பாசை தெரியாத இடத்திலும் கூட தேவன் நம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்து சென்றார். அந்த ஊழியத்தின் பாதையிலே ஒரு விரிவை, ஒரு எல்லையை விரிவாக்குதலை தேவனுடைய ஊழியத்தில் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய பாதையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய எல்லைகளை தேவன் விரிவாக்கப் போகிறார்.
இன்றைக்கு நீங்கள் கேட்குறது ஆண்டவருடைய சமூகத்தில் ஞானமாய் கேட்க வேண்டும். சாலமோனுடைய ஜெபத்தை கேளுங்களேன். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டான். வேறு எதையுமே அவன் கேட்கல. ஆண்டவர் அவன் ஞானத்தோடு சேர்த்து எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் நீ கேட்கும்போது உன் எல்லைகள் விரிவாக்கப்பட போகிறது. உடைய எல்லைகளை தேவன் விரிவாக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உடைய ஊழியத்தின் பாதையிலும் எல்லைகள் விரிவாக்கப்பட போகிறது. உடைய குடும்பத்திலும் உடைய எல்லைகள் விரிவாக்கப்பட போகிறது. கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி நீ ஏங்கி தவிக்கலாம். கற்பத்தின் கனியை தேவன் கொடுத்து உன் எல்லைகளை விரிவாக்கப் போகிறார். வீடு வாசல் இல்லாத சூழ்நிலையில் காணப்படலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன் எல்லைகளை விசாரமாக்கப் போகிறார். உன் எல்லைகள் அனைத்தையும் விரிவாக்கி தேவனை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நீ கேட்கும்போது அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் 2 காரியங்களை பார்த்த. முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 2வது அவனுடைய எல்லைகளை என்ன செஞ்சார்? விரிவாக்கினார். 3வதாய் பார்க்கிறோம், உமது கரம் என்னோடு இருந்து. உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நாளில் ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருந்துச்சுனாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி யாபேஸ் அறிந்திருந்தான். அதனால தான் அவன் கருத்தாக ஜெபிக்கிறான். உங்கள் கரம் என் கூட இருந்துச்சுன்னா எல்லா காரியத்தையும் என்னால் சாதிக்க முடியும். ஏன்னா எந்த காரியம் நடந்தாலும் உடைய கரத்தின் நிழலினால் என்னை மூடிக்கொண்டு இருக்கிறேன். அவருடைய கரத்தின் நிழலினால் நம்ம மூடுகிறார். அப்போ அவருடைய கரம் நம்ம கூட இருக்கும்போது அந்த கரம் நம்மளை ஆசீர்வதிக்கிற கரமாய், நம்முடைய பாவங்களை நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டு இருக்கிற கரமாய் இருக்கிறபடியினால், நம் வியாதிகளை ஏற்றுக்கொள்கிற கரமாய் இருக்கிறபடியினால் இந்த நாட்கள் உங்களுடைய வியாதிகள் மறைந்து போகும். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ போக்கையும் வரத்தையும் தேவனுடைய கரம் கூட இருக்கும்போது அவர் சரியாய் நடத்துவார். செம்மையான பாதையிலே அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்களேன், அவர் கரம் தொட்டு மனதுருகி கரம் நீட்டி அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மனதுருக்கத்தின் கரம் நம்ம கூட இருக்கும்போது அந்த கரம் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிறதாய் காணப்படும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வழியாக, பிரச்சனைகளின் வழியாக நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த நாளிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் யாபேஸ் கேட்டது போல் நீங்கள் ஜெபத்தில் கேட்கும்போது அந்த ஜெபத்திற்கு உடனடியாக இந்த மாதத்திலே ஆண்டவர் பதில் கொடுப்பார். விசா கிடைக்கலையா, தேவ சமூகத்தில் காத்துற ஆண்டவர் இந்த மாதத்தில் யாபேஸின் ஜெபத்தை கேட்டது போல் என்னுடைய ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தாங்கப்பான்னு சொல்லி நீ கேட்கும்போது நிச்சயமாக உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறப் போகிறது. அதிசயத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். அடுத்ததாக பார்க்குறோம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். அப்போ இந்த நாளில் தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். பொறாமை நிமித்தம், எரிச்சலின் நிமித்தம் நம்மளை குற்றப்படுத்துகிறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க, நிந்திக்கிறவர்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் மத்தியில் நாம் வாழுகிறபடினால தான் அவங்க சொல்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்போது பலவிதமான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை உடைக்கிறதாக கடந்து வரும். அந்த வார்த்தைகளை தாங்கி கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பலன் நம்ம கூட இருக்க வேண்டும். அதனால தான் அவன் சொல்கிறான், தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற காரியம், முதலாவது உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன் எல்லைகளை விரிவாக்கப் போகிறார். தேவ கரம் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறது. எந்த தீங்குக்கும் நீ பயப்பட வேண்டாம். எந்த தீமையான வார்த்தைகளுக்கும் நீ பயப்பட வேண்டாம். தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருந்து ஆளுகை செய்ய போகிறபடினாலே தேவ வார்த்தை உனக்குள்ளாய் கடந்து வருகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து தேவனுடைய சமூகத்தில் நீ கேட்கிறத இந்த நாளில் பெற்றுக்கொள்ள போயிருங்க. இந்த நாளில் நீங்கள் எதெல்லாம் விசனத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் இந்த மாதத்தில் கேட்குறீங்களோ அதை அப்படியே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ண போகிறார். இந்த நாட்கள் நீங்கள் சோதிச்சு தான் பாருங்களேன். ஆண்டவரே, நான் 7 மணிலேருந்து 8 மணி வரையும் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உடைய குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக அந்த சரியான நேரத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த மாதத்திற்குள்ளாய் நீங்கள் அற்புதம் நடைபெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அமர்ந்து அந்த நேரத்தில் இங்கே சரியாக அமர்ந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறிடும், உங்களுடைய கண்ணீர் மாறிடும், உங்களுடைய துக்கம் மாறிடும். உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார்.
யாபேசுடைய தாய் இவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தபடியினால இவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பேர் வைக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த துக்கம் அவனுக்கு வாழ்க்கையிலே சந்தோஷமாய் மாறினது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் உங்கள் துக்க நாட்கள் முடிய போகிறது. இந்த நாளில் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து நீ கண்களை மூடி ஒரே இடத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அந்த ஜெபத்திற்குரிய பதிலை இந்த மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. உங்களுடைய கவலை மாறப்போகிறது. உன் கடன் பிரச்சனை மாறப்போகிறது. உன் வியாதி மாறப்போகிறது. இதனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து உன் விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டே இரு. அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இரு. அந்த பத்திமை குருடன் கூட்டது போல, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டது போல நீ அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது அவனுக்கு எப்படி பார்வை கிடைத்ததோ அது போல இந்த நாளிலே உன்னை கட்டி வைக்க எல்லா கட்டுகளும் கட்டவிழ்க்கப்பட்டதாக, உன்னுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படத்தக்கதாக தேவன் உன்னத ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். தம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் நீ தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து நீ ஜெபித்து பாருங்க. இந்த மாதத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாதத்திற்காக நன்றி செலுத்துறோம். இந்த மாதத்திலும் உடைய பிள்ளையுடைய தேவைகள் மேல் நிறைய அசைவாடி அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த மாதத்திலே அவருடைய எல்லைகளை விரிவாக்க போகிறேன். ஆண்டவரே, உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள போகிறீர் ஐயா. இந்த மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் செம்மையும் நேர்த்தியுமாய் உன்னதத்திலிருந்து செயல்படுத்த போற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகிற மாதமாய், உடைய வேதனை நீங்கி சுகமாய் இருக்கிற மாதமாய் நீர் மாற்றி கொடுக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.